என்றும் நான் செல்ல மாட்டேன். உங்கள் யாவரையும் அதிசயத்தை காண பண்ணக்கூடிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை அதிசயமாக மாறப்போகிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நீங்க கேட்கக்கூடிய கிருபையினுடைய வரங்களை வல்லமையாக பொழிய போகிறார். அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஆவின் அபிஷேகங்கள், வரங்கள், கிருபைகள் மிகவும் வல்லமை உள்ளதாக நமக்கு காணப்பட வேண்டும். காரணம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நாம் போகக்கூடிய சபைகளிலோ நாம் காணக்கூடிய சில ஊழியர்களிலும் அவர்களுக்குள் தேவன் கொடுத்த வல்லமைகள், கிருபைகள் வெளிப்படும் பொழுது நீங்கள் தேவனிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள், அவர்களை காட்டிலும் எங்களுக்குள் இரட்டிப்பான வல்லமைகளை கொடுத்து உமக்காக நாங்களும் ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய அருணாதர் இயேசுவிடத்தில் நீங்க என்ன பண்ணுங்க, கேட்க வேண்டும். கேட்க போறீங்களா? இன்றைக்கு நாம் கேட்கத்தான் போகிறோம். தேவன் நமக்கு கொடுக்கத்தான் போகிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனங்கள் சொல்லுகிறது, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வரங்களில் இரட்டிப்பாக எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவ மனிதனிடத்தில் மன்றாடுகிறான். அந்த தேவ மனிதன் வல்லமை உள்ள மனிதனாக இருந்தான். அந்த தேவ மனிதன் ஜெபிக்கும் பொழுது வானங்கள் அடைக்கப்பட்டது, ஜெபிக்கும் பொழுது வானங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது தேவனுடைய வரத்தின் கிருபைகள் அவனுக்குள் இருக்கிறதை அந்த தேவ மனிதன் அறிந்து கொண்டான். அப்பொழுது இத்தனை காலமாக இந்த தேவ மனிதனோடு கூட நான் பணியாற்றி வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தேவ மனிதன் போகிற இடங்களெல்லாம் அநேக அற்புதங்கள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை அவன் ருசி பார்க்கிறான். அப்படி அவன் ருசி பார்க்கிறதுனால அவனுடைய இருதயத்துடைய எதிர்பார்ப்பு எப்படி காணப்படுகிறது? இவர்கிட்ட இருக்கிறதை காட்டிலும் இரட்டிப்பாக, ஒரு வரம் இல்ல, இன்னும் இரட்டிப்பான வரங்களை எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதை கேட்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் அநேகர் என்ன கேட்கிறோம்? பொண்ணு வேணும், பொருள் வேணும், நகை வேணும், வீடு வேணும், கார் வேணும், சுகம் வேணும், பலன் வேணும் கேட்கிறோம். இது சராசரியாக தேவன் கொடுக்கிற ஒரு இயல்பான ஒரு காரியம். ஆனா வரங்கள், கிருபைகள் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்று. எவன் ஒருவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவனுக்குள் வல்லமையும் வரங்களும் கிருபைகள் இல்லை என்று சொன்னால் நாம் வறண்ட நிலம் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்குள், ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ தேவன் கொடுக்கக்கூடிய அந்த அபிஷேகத்துடைய வல்லமை இரட்டிப்பாக அது என்ன பண்ணுங்க, பெருகிட வேண்டும். ஒன்று திருச்சபைக்காக அந்த வல்லமையின் கிருபைகள் வெளிப்பட வேண்டும். இல்ல குடும்ப உறவுகளுக்கு முன்பாகவாத அந்த வல்லமையின் கிருபைகள் வெளிப்பட வேண்டும். இது ரெண்டுமே வெளிப்படலைன்னா நீ வந்து போகக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக தான் இதுவரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் பெந்தேகோஸ் என்கின்ற ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு மாதமாக காணப்படுகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, எங்களுக்குள் இரட்டிப்பான வல்லமைகளை தந்தருளுங்க. ஒருவேளை உங்களுடைய ஊழியருக்கு தேவன் சுகமாக்குற வல்லமையோ, இல்லை தீர்க்கதரிசி வல்லமையோ, இல்லை அந்தகார கட்டுகளை உடைக்கக்கூடிய வல்லமைகளோ உங்களுடைய கண்கள் பார்த்திருக்கலாம். நீங்கள் அந்த திருச்சபையில அந்த ஊழியரோடு கூட அதிகமாக நெருங்கி நீங்கள் பழகி கொண்டிருந்திருக்கலாம். அப்பொழுது உங்களுடைய பார்வையில தேவன் எங்களுடைய ஊழியக்காரருக்கு கொடுத்த வல்லமையின் கிருபைகளை காட்டில இரட்டிப்பான வல்லமையின் கிருபைகளை எங்களுக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய பரலோக தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மன்றாட்டு உங்களுடைய வாழ்க்கையில வளர்த்து கொள்ளுங்கள். வல்லமை கிருபை பெருகிட்டா நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுங்களா? கனத்துக்குரிய பாத்திரமாக மாறிடுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய தேவைகள், காரியங்கள் எல்லாமே சந்திக்கப்படும். நன்மையான கிருபைகள் உங்க வாழ்க்கையில பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்
நீங்கள் அவரிடத்துல கேட்க வேண்டியது இரட்டிப்பான வல்லமைகளை கொடுங்கப்பா. எனக்கு இன்றைக்கு இரட்டிப்பான வல்லமைகள் கொடுங்க. கேட்போமா? என்னோடு கூட சேர்ந்து கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவரே, எங்க ஊழியர்களை காட்டிலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வல்லமையின் கிருபைகளை காட்டிலும் எங்களுக்கும் இரட்டிப்பான வல்லமையின் கிருபைகளை கொடுங்க. நாங்கள் இப்பொழுது உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எப்படி எலிசாவிடத்தில் மன்றாடி அந்த வல்லமையின் கிருபைகளை பெற்றுக்கொண்டதை போல எங்களுக்கு அந்த வல்லமையின் கிருபைகளை கொடுத்திட என் சாமி நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். இப்பொழுது என் தேவனுடைய வல்லமை, தேவ கிருபைகள் எங்களை முற்றிலுமாக ஆளுகை செய்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், இவர்கள் இரட்டிப்பான வல்லமினால் நிரம்பட்டும் அப்பா. வரத்தின் கிருபையினால் இவர்களை அலங்கறீங்க. தீர்க்கதரிசி ஆவினால் வழங்குறீங்க. சுகமாக்குற வல்லமினால் அலங்கறீங்க. அந்தகார கட்டுகளை உடைக்கக்கூடிய அதிகாரமுள்ள அபிஷேக வல்லமினால் அலங்கறீங்க. என் பிள்ளைகள் ஒரு போதும் ஆண்டவரை கிருபை இல்லாதபடி வெறும் ஆவியோடு கூட வாழ்ந்து விடாதபடி இந்த ஆவியில தேவன் கொடுத்த வல்லமையின் கிருபைகளை பெருக்கி கொண்டு கர்த்தருக்கென்று ஓடக்கூடிய ஓட்டமுள்ள பிள்ளைகளாக இவர்களை மாற்றி கொடுக்கும்படியாக உம்முடைய பொற்பாதத்தை தொட்டு மன்றாடி செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.